Class name and method name are equal in constructor. Already we have seen class name method name same ஆகும். இப்போ ஒரு class நம்ம create பண்ணுவோம். Class sample. Next பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட், அதாவது ரிட்டர்ன் டைப் எதுவுமே கிடையாது. அதாவது வாய்டு இன்ட் எதுவுமே வராது. ஜஸ்ட் சாம்பிள்னே ஆரம்பிங்க. ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதே மாதிரி எந்த பேராமீட்டரும் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதில் நம்ம வந்து சிஸ்டம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். நம்மளாக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோன்னா கிளாஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். 10 அப்படின்னு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா parameterized constructor sample. ஸோ ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். இன்ட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்ட் எக்ஸ் வந்து எக்ஸ் வேரியபிள் வந்து இந்த கிளாஸ் வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது a = x. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main கிரியேட் பண்ணுறோம். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் string arguments. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் சாம்பிளுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் சாம்பிளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்போன்னு கால் ஆகும்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முறை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சாம்பிள் கிளாஸ் சாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் equal to new sample. Next sample object 1 equal to new sample. ஸோ ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுவோம் 7. நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணோம். ஸோ எந்த பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணல. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா parameterized constructor கால் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். object.a. இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஒரு 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே இது நம்ம ஆப்ஜெக்ட் 1 சொல்லி மாற்றிடுவோம். ஸோ அது வந்து parameterized constructor 2வது. ஆப்ஜெக்ட் 1 வந்து parameterized constructor. ஸோ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ சாம்பிள். ஸோ இதோடைய ஆப்ஜெக்டே நம்ம பாஸ் பண்ணுவோம். CO அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ A = CO.A. ஓகேவா? C வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்டே நம்ம பாஸ் பண்ணுவோம். கிளாஸோடைய ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுப்போம். இப்போ சாம்பிள் object 2 equal to new sample. இப்போ ஆப்ஜெக்ட் 1 நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் 3 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் 2 தட் மீன் ஆப்ஜெக்ட் 2 அதாவது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்ட்டு. ஸோ அதே 7 தான், அதாவது காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் combinations. ஸோ இது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் 7 பிரிண்ட் ஆகுது. காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா, ஸோ ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டே நம்ம பாஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் 1ம் ஆப்ஜெக்ட் 2ம் சேமாக இருக்கும். ஸோ இதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் டைப் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், என்ன பேராமீட்டரும் பாஸ் பண்ணல, டிஃபால்ட் ஒரு வேலையை அசைன் பண்ணிடுறோம். 2 parameterized constructor. 3வது காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டே நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் சேமாக இருக்கும்.